அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வெறிநாய் கடித்து மூதாட்டிகள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் கூற கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். தற்போது காயமடைந்திருப்பவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மருத்துவமனை என்ன தகவல் தெரிவித்து உள்ளது? இந்த வெறிநாய் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மருதூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தில் நாய்கள் கூட்டம் அதிகரித்து நிலையிலே வெறிநாய்கள் அச்சுறுத்தலால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருந்து வந்த நிலையில் இன்று காலை மருதூர் மாரியம்மன் கோயில் தெருவில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று பொதுமக்களை கடித்து குதறியது. இதில் அக்கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்து ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறாங்க. குறிப்பாக 80 வயது மூதாட்டி சிந்தாமணி மற்றும் ஆண்டாள், 70 வயது முதியவர் தங்கராசு ஆகியோர் படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் ஏற்கனவே இவர்களுக்கு சர்க்கரை நோய், இதய நோய் உள்ளிட்ட பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதால தற்போது வெறிநாய் கடி காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வந்துட்டாங்க. ஏற்கனவே வெறிநாய் அச்சுறுத்தல் காரணமாக பலமுறை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தேவையின்றி சுற்றி திரியும் வெறிநாய்களை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ அவங்க தொடர்ந்து சிகிச்சையில இருக்காங்க. பொதுவா ஜெயங்கொண்டம் பகுதியில பாத்தீங்கன்னா கால்நடைகள் அதிகமா சுற்றி தெரியுது. இப்போ பாத்தீங்கன்னா மாடு, இந்த மாதிரி நாய்கள், இதனால பொதுமக்கள் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு காயம் ஏற்படுற சூழ்நிலையும் அங்க நிலவுது. அதனால இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்குது. ஜெயங்கொண்டம் அருகே வெறிநாய் கடித்து 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வெறிநாயை பிடிக்க தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.